வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஹாட் டாபிக், உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று அவர் இந்த மேகதாது காவிரி நீர் திறப்பில் வர தாமதம் இது தொடர்பான போராட்டத்தில், விவசாயிகளுக்காக நடந்த போராட்டத்தில் பேசிய ஒரு வாக்கியம் அது பிரச்சனையாகி கம்ப்ளைண்ட் கொடுத்து, யார் சம்மந்தப்பட்டவர்கள் அல்ல, மூணாவது நபர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இன்றைக்கி அவசரமாக தஞ்சாவூர்லேருந்து போலீஸ் வந்து கோர்ட் வந்து 12 மணி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற நிலைமையில் அவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கதா தகவல். அது அரெஸ்டாக, சில செய்திகள் அரெஸ்ட்டுன்னு சொல்லுது, விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அக்ரஸிவ் ரியாக்ஷனுக்கு எடுத்திருக்காங்க. சமூக ஊடகங்களில் 2 வேறு விதமான கருத்து இருக்குது. அவர் செஞ்சது சரி அப்படின்னு ஒருத்தர் 2 இல்லை 3 விதமாக. அது இல்லை, அப்படி ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, கண்டிக்கத்தக்கது, ஆனால் தப்பு இல்லைன்னு ஒரு சைடு வந்து இது அண்ணன் மாஸ்க் காட்டிட்டாரு, சரியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லியும் இது வருது. இன்ஃபேக்ட் தீவுக்காரர்கள்லாம் வந்து இதில் சம்மந்தமே இல்லாமல் உள்ள குறுக்கை மறுக்கையை நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். இது உங்களுடைய பார்வை என்ன? இது நியாயமா? இந்த பேசுனது சரியாங்கிறதுலேருந்து, நடவடிக்கை சரியாங்கிறதுலேருந்து, அதை பற்றின உங்களோட பார்வை என்ன? முதல்ல உதயநிதி பேசுனது வந்து மேகதாது தொடர்பான ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் வந்து இந்த நடிகையினுடைய, சம்மந்தப்பட்ட நடிகையினுடைய பெயரை வந்து வாண்டடாக எந்த இடத்துலையும் அவர் வந்து ஓப்பனாக பயன்படுத்தலை. ஓகே. ஸோ பேசிக்கிட்டே இருக்கிற போது கூட்டத்தில் இருந்து சவுண்டு விடுறாங்க. அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கூட்டத்தில் இருந்து தான் முதல்ல அவர் வந்து வேறு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கார். திமுக தலைவர்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க, வழக்கு போடுறாங்க அப்படின்னு வேறு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருந்து நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க. அந்த ஸ்பான்டேனியஸாக அவர் வந்து அதுக்கு ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துட்டு போகிறார். ஓகே. ஸோ அந்த ரன்னிங் கமெண்ட்ரி தான் இன்றைக்கி சர்ச்சைக்குரியதாக ஆகுது. அந்த கமெண்ட்ரியை நம்ம உள்ளே தோண்டி பார்த்தோம்னா அதோட மீனிங் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் பேசுனது தவறானா தவறு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. பட் ஏன்னா அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிற பொறுப்பில் இருக்கும்போது அவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம்னா, கீழே இருந்து கத்தக்கூடிய தொண்டர்களை, இல்லை நம்ம அரசியல் பேச வந்திருக்கிறோம், வேறு பிரச்சனையை பேச வந்திருக்கோம், இதை பேசுகிற இடம் இது கிடையாது, அல்லது இப்படி நம்ம பர்சனல் விஷயத்துக்குள்ளே போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அதை கடந்துட்டு போயிருக்கலாம். அது வந்து அவர் வந்து அதை கையாண்ட விதம் வந்து அவர் திட்டமிட்டு பண்ணலைனாலுமே அது வந்து தவறு அப்படிங்கிறத அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. பட் ஆனால் அது இந்த பேச்சுக்காக ஸ்பான்டேனியஸாக வந்த ஒரு ரியாக்ஷனுக்காக ஒரே நாளில் வந்து நைட்டோட நைட்டாக போலீஸை தஞ்சாவூர்லேருந்து இறக்கி வீட்டுக்கு முன்னாடி 100-150 போலீஸு, 100 கணக்கில் போலீஸை குவிச்சு சீக்கிரம் வர சொல்லுங்கள், கைது பண்ணுவோன்னு உள்ளே வாதம் பண்ணுற அளவுக்கு போகிறது, கைது பண்ணி விசாரணைக்கு நாங்கள் தஞ்சாவூர் கூட்டு போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு போகிறதெல்லாம் வந்து ரொம்பவே மோசமான எக்ஸ்ட்ரீம் அது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஒருத்தரை பற்றி பேசுகிறீங்கன்னா, தவறாக பேசுகிறீங்க, என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க, அவதூறு பேசுகிறீங்கன்னா அதுக்கு வந்து சிவில் அவதூறு வழக்குகள் இருக்குது. அந்த அவதூறு வழக்குகளை சம்மந்தப்பட்ட நடிகை தொடுக்க முடியும். ஆனால் நடிகையை பற்றி இவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரோ ஒரு 3ஆம் நபர் புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரை வந்து அடுத்த நாளே கைது பண்ணுறதுக்கு இவ்வளோ போலீஸ் குவிக்கப்படுற அளவுக்கு எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் எழுந்திருக்கா அப்படிங்கிற கேள்விலாம் நமக்கு வருது. ஓகே. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த 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 பாணி அரசியல் இருக்கு இல்லையா, அது புதுசு இல்லை. ஆமாம். இன்ஃபேக்ட் நாம் வந்து இதை விட பட்டவர்த்தனமாக பேசுனதெல்லாம் உண்டு. நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம். எம்ஜிஆருக்கும் 3 மனைவிகள் இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு 3 ஒய்ஃப் இருக்குங்கிறது வந்து பொதுவெளியில் பரவலான விவாதத்துக்கே வந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் என்னென்னா, ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போதே இன்னொருத்தர் வந்து அவங்க லைஃபுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு பதிவுகள்லாம் உண்டு. இதெல்லாம் எம்ஜிஆர் வந்ததே கிடையாது. எம்ஆர் ராதாவுக்கு மல்டிபிள் ஒய்ஃப்ன்றதை பேசுவாங்க. எம்ஜிஆர் இதை வந்து பேசுனதே கிடையாது. கலைஞருக்கு இருக்குங்கிறது தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் பேசப்படும். ராஜ்மோகன் ஒருத்தர் சொன்னார், பலர் அரசியல்வாதிங்க வந்து பல கல்யாணம் பண்ணாங்க, ஆனால் யாரும் அணைக்கட்டலை. இது 2 இணைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒன்று. ஜெயலலிதா மனம் கவர்ந்த அவரின் மனம் கவர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கனிமொழியை இந்த சோஷியல் மீடியா ஆரம்ப காலத்தில் 2009 ஆரம்ப காலத்தில் கனிமொழியும் ஆராசாவையும் இணைத்து ரொம்ப மோசமான அநாகரிகமாக பேசுறது, எடப்பாடி பழனிசாமி பால்டாயில்னு சொன்னது, உதயநிதியை குறிப்பிட்டது, ஈவன் ஸ்டாலினை ஒரு செய்தி வாசிப்பாளரோடு பேசுனதுன்னு சொல்லிட்டு அரசியல் இதில் விவாதங்களில் வந்து இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் லைக் தட்னு என்ன பண்ணாங்கன்னா, ஏதாவது தட்டின மாதிரி தட்டி விட்டு போயிடுவாங்க. இல்லையா, நாங்கள் கண்டிக்கிறோம், இது ஒரு தவறான பேச்சு, அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிற எல்லையோட அதை நிறுத்துவாங்க. அதிகபட்சம் அவதூறோட கூட பெருசாக தொடரப்பட்டதா இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ஒரு உதயநிதி உங்களை எல்லாம் இது போன்ற தனிப்பட்ட அவதூறுகளை, கலைஞர் மீதானதையும் குஷ்பு சம்மந்தப்படுத்தி ஒரு போஸ்டர் ரிப்போர்ட்டர் போட்டிருந்தாங்க.
உதயநிதியை பற்றி அவதூறான செய்திகளே முதல் பக்கத்தில் வந்திருக்கு. அப்படி இருக்கிற போது இவ்வளவு பெரிய ரியாக்ஷனை நான் இதுவரைக்கும் இந்த மாதிரியான பேச்சில் பார்த்ததே கிடையாது. பட் இன்னைக்கு நடந்திருக்கிறதுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லையும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. கலவரத்தை தூண்டுனாங்கன்ற வழக்கு, 2 பிரிவுக்கு எதிரே என்ன மாதிரி எனக்கு இந்த நடவடிக்கை இது சொல்ல வர்ற செய்தி என்ன? அது உங்களுக்கு எப்படி புரியுது? அது இந்த அவசரம், இந்த பெரிய ரொம்ப முரட்டுத்தனமான நடவடிக்கை, அவரை சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு அலைக்கழிப்பு, அது போலீஸோட ஒரு பாணி. நீங்கள் திருமுருகன் காந்தியோ மற்றவர்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண ஜெயலலிதா பீரியடில் அது நடந்தது. வீரபாண்டி ஆறுமுகம் இவங்களெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அலைக்கழிப்பதன் வாயிலாக ஒருவரை தண்டிப்பது. செயல்பாட்டாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் இந்த அலைக்கழிப்பு நடந்திருக்கு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவருக்கு இப்படி ஒன்று நடந்தது கிடையாது தமிழ்நாட்டில். கடைசியாக ஜெயலலிதா ஆட்சியில் கலைஞர் கைது செய்யப்பட்டது மட்டும்தான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு எதுவும் நடக்கலை தமிழ்நாட்டில். எதிர்க்கட்சி தலைவர் மீது வழக்கு பதிகிறதோ அல்லது உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கிறதோ விசாரணைக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறதோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. அது விஜயினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது அந்த 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி 96 ஜெயலலிதாவோட இல்லை. இன்னொன்று இந்த அட் அ டைமில் இப்போ இந்த ஒரே வாக்கியம் நான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. இது வந்து பெரும்பாலும் நடக்கக்கூடியது. அதை நான் பின்னாடி பேசுகிறேன். இந்த ஒரு அவ்வளவு எனக்கு ரசனை குறைவான ஒன்று, பயன்படுத்தக்கூடாத ஒன்றுங்கிற அளவில் இருக்குது. ஏன்னா அது எனக்கு கீழேருந்து ஒரு ரியாக்ஷன் வருது. இப்போ விஜய் பேசுறதுல அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறாரு. ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசும்போதே டேஷ் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், கவர்ச்சி அரசியலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் என்ன அப்படிங்கிறது என்ன, இது பெண்கள் அவமதிக்கிறது இல்லையா? இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுனது, அதனுடைய எதிர்வினையை கணித்து அதுதான் எனக்கு வேணும்னு செய்கிறது. இது வந்து எதேச்சியா வந்த ஒன்று, அது தப்புங்கிற கேட்டகரியில இருக்கட்டும். அதை முழுக்கவே அதனோட உடன்படுற மாதிரி வச்சுக்கிட்டாலும் கூட அது தவிர இவ்வளவு பெருசா ஒரு நைட்டில் இது ஒரு ஏதோ மாஸ் மேனுஃபேக்சரிங் நடந்து அத்தனை பேருக்கும் கொண்டு வந்து சப்ளை ஆன மாதிரி இது ஒன்று நடக்குது. இந்த மெக்கானிசம் உங்களுக்கு சொல்ற செய்தி என்ன? ஆக்சுவலாக ஒரு திட்டமிட்டு செய்யப்படுற விஷயம் தான் இது. ஏன்னா தாவேகாவினர் அத்தனை பேரும் ஒரே நாளில் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களில் தாவேகாவினர் கூட்டமாக பங்கேற்கிறாங்க. கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம்னா நீட் தேர்வை எதிர்த்து மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்போ கூட கோயம்பேட்டில் காலவரையறையற்ற உண்ணாவிரதம் 4வது நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. விவசாயிகள் மேகதாதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க எதிர்த்து. குறுவை சாகுபடிக்கு தண்ணி வரலன்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. இப்படி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதமாக பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எதுலேயுமே தாவேக அமைச்சர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் அத்தனை பேரும் அசம்பிள் ஆகுறாங்க. எப்படின்னா ராஜ்மோகன் ஒன்று சொன்னார், ஏன் போராடுற மாணவர்கள் மீது வழக்கு போட்டீங்க, கைது பண்ணீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் போராடுறீங்கன்னா அனுமதி வாங்கிட்டு போராடணும். அனுமதி வாங்கணும்னா எப்போ வாங்கணும்? போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வாங்கணும். அடுத்தது நீங்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராடணும், பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் போராடணும். இதெல்லாம் அவர் சொன்னது தான். ஆனால் இன்றைக்கி தாவேகாவினர் நேற்று உதயநிதி பேசின பேச்சுக்கு இன்றைக்கி காலையில் எல்லா இடத்துலையும் கூடுறாங்க. அவங்க கூடுற இடம்லாம் போராட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தானா அப்படிங்கிற கேள்வி வருது. நேற்று பேசின பேச்சுக்கு இன்றைக்கி போராட்டம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? மாணவர்களுக்கு போராடுறதுக்கு அனுமதி கிடைக்காது, ஒரு நாளில் போராட அனுமதி கிடைக்காது அப்படின்னா நேற்று பேசினதுக்கு இன்றைக்கி எப்படி போராடுறதுக்கு அனுமதி கிடைச்சிது அப்படிங்கிற கேள்வி வருது. அதே மாதிரி பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக தெரு ஓரத்தில் தான் போய் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு இல்லாத ஜந்தர் மந்தர் தாவேக்காக மட்டும் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. அப்போ நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது, தாவேக்காவினுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர். அப்போ அதில் என்ன திட்டங்களை புதிதாக மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த தாவேகா முதல் பட்ஜெட்டை போட போகிறாங்க, அதில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதில் எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் அந்த பட்ஜெட் பற்றி வரக்கூடிய தகவல்கள். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, கடந்த இதில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே உதயநிதி எந்திரிச்சு தைரியம் இருந்தால் எந்த பார்ட்டின்னு சொல்லுங்கன்னு சொன்னாப்புல. அப்போ அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்ல மாட்டுறாங்க. எந்த பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு திமுக தானே சொல்கிறீங்க. திமுக பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா சட்டமன்றத்தில் பேசும்போது ஆதாரம் இருந்தால் தான் பேச முடியலன்னா பேச முடியாது. ஆதாரம் இல்லாமல் பேசினா சட்டப்பேரவை குறிப்பில் இடம்பெறாது.
அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஓடுறீங்க. குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குங்கிற எண்ணத்தோட நிற்கிறாங்களே தவிர அந்த பார்ட்டி ஃபண்டு திமுக பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்ல மாட்றாங்க. அப்போ நாளைக்கு வந்து திருப்பி பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும்போது இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத வச்சு தான் விஜய் பேச போகிறாரு. அவருடைய உரைங்கிறது இந்த பார்ட்டி ஃபண்டு ஏன் புது திட்டங்கள் இல்லை, ஏன் நிதி கம்மியாக இருக்குது, ஏன் ரெவென்யூ கம்மியாக இருக்குது, ஏன் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறதுக்கு விஜய் விருப்பப்படுறாரு. ஓகே, அதுக்காக தான் என்ன பண்ணுறாருன்னா அதை உறுதிப்படுத்துவதற்காக யாராவது 2-3 பேரை கைது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுக்கு மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்தது. அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த முதல்ல ஒரு வழக்கு போட்டாங்க, அடுத்து டாஸ்மாக் வழக்கு, இது எல்லாத்துலேயுமே ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இப்படி அடுத்தடுத்த அமைச்சர்கள் மேலே பட்டியலை வச்சு தேடிட்டு இருந்தப்போ எல்லாமே ஃபெயிலியர். அப்போ இந்த இடத்துல சரி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வாய் விட்டுட்டார். இப்போ அவரை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாமல் பண்ணணும். ஓகே, விஜய் பேசும்போது அந்த இடத்தில் உதயநிதி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இதுக்கு பின்னாடி இருக்குது. இது ஒரு பொலிட்டிக்கல் அரெஸ்ட் அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் நான் இதில் கூடுதலாக தெரிஞ்சுக்க விரும்புகிறது என்னென்னா, இந்த மல்டி ஃப்ரண்ட்டிலிருந்து இந்த இந்த அட்டாக் வந்து எப்படி சாத்தியமாகுது? ஒரு ஒரு வாக்கியம் அது வேறொரு கூட்டத்தில், அதாவது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற ஒரு முக்கியமான பிரச்சனையில் ஒரு கூட்டம் நடக்குது. அதில் அவர் பல்வேறு விஷயங்களை பேசுகிறாரு, அமைச்சர்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுகிறாரு, இந்த அரசை கேள்வி கேட்குறாரு. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் கவனம் அந்த இடத்துல போயிருக்கணும். நான் இது கண்டிக்கிறாங்கங்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வேகம், இந்த ஒருங்கிணைப்பு, இது ரெண்டுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த கைதுங்கிற அரசியல் பழிவாங்கிற நடவடிக்கை கப்பால் இந்த இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வர்ற அந்த ஒருங்கிணைப்பு இருக்கு இல்லையா, அதுலேயும் பாஜக வந்து இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகுது. அப்படியே டிவிகேயோட சேம் ஸ்டாண்டு. நேற்று ஏதோ வந்து விஜய் இந்த விஷயத்தை பேசுவதற்காகவே அந்த கூட்டத்தை போட்ட மாதிரியான ஒரு பேசிட்டேன். ஓகே, நேற்று ஏதோ உதயநிதி இந்த விஷயத்தை பேசுறதுக்காகவே அந்த கூட்டத்தை போட்ட மாதிரி தான் ஒரு இதை வந்து விவாதத்தை வந்து சோசியல் மீடியா முழுக்க உருவாக்கி இருக்கிறாங்க. உடனே கண்டனம். பாஜகவுக்கு வந்து இதை கண்டிக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு கேள்வி வருது. ஏன்னா பாஜக தலைவர், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் அவர் விஜய் வந்து திரிஷாவை விட்டுட்டு வர சொல்லுங்க அப்படின்ற முதல் சர்ச்சை பேச்சை தமிழ்நாட்டில் பேசி துவக்கி வைத்தவரே நயினார் நாகேந்திரன் தான். ஆமாம், இத்தனைக்கும் அது வந்து அவர் எப்போ பேசினார்னா திரிஷாவும் விஜயும் அப்படிங்கிற கான்ட்ரோவர்சி தமிழ்நாட்டில் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அவர் பேசினார். அவங்க மனைவி வந்து கோர்ட்டில் ஒரு திருமணத்தை மீறி உறவில் ஒரு நடிகையுடன் இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் மனைவி கோர்ட்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இது விவாத பொருளாக மாறுது. அடுத்த நாள் அவரே அந்த நடிகையோட ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்டு எனக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படிங்கிறத அவரே காட்டுறாரு. அதுக்கு பிறகு தான் இந்த விஷயம் வந்து பெரிய விவாத பொருளாக தமிழ்நாட்டில் மாறுது. ஆனால் நயினார் நாகேந்திரா அதுக்கு முன்னாடியே இதை வந்து பேசினார். அவர் உளவுத்துறை தகவல் கிடைச்சிதா என்னன்னு தெரியல. அப்போ வந்து பேசினவர் வந்து இப்போ அவங்க தான் வரிசையாக வந்து கண்டிக்கிறாங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு நடிகைனா கேவலமா உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அடுத்து உடனே அவங்க தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க, வேறு எந்த பார்ட்டியும் ரியாக்ட் பண்ணல. தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது எதுலேயுமே பாஜகவுக்கு கருத்து கிடையாது. நீட்டை பற்றி சொல்லுங்களேன், நீட்டு வேணும்னு வாங்க. மேகதாதை பற்றி சொல்லுங்கள், எதுலேயுமே கருத்து கிடையாது. ஆனால் அது விஜய்க்கு ஒரு பிரச்சனை, திரிஷாவுக்கு ஒரு பிரச்சனை, நடிகைக்கு ஒரு பிரச்சனைன்னொடனே முதல் குரல் அவங்ககிட்ட இருந்து தான் வருது. அப்போ இதில் ஒரு சின்ன கேள்வி, விஜய்க்கு இதில் திரிஷாவோட இதுவே வரலையே, அவரோட பேச்சில் அவங்க பேரே சொல்லலை. இன்ஃபேக்ட் அந்த வார்த்தை கூட நீங்கள் அதோட டபுள் மீனிங்கை அந்த டபுள் மீனிங்கோட வேர்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் கூட அது இந்த நடிகையை குறிப்பிடுற மாதிரி இல்லையே. ஆனால் வந்து இது பெண்களுக்கு எதிரானது, பெண்கள் அவமரியாதைங்கிற இந்த நரேட்டிவ், அதுவும் ஃபோக்கஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி சொல்கிறாங்களே. பெண்கள் அவமதிக்கப்பட்டதுன்னு இல்லை, இதில் வந்து அதிகம் அவமதிக்கப்பட்டதுன்னா அந்த ஒரு நடிகையை அவமதிக்கிற மாதிரி எதுவும் தெரியலையா? இருந்தாலுமே அது விஜயை தான் விஜய் அவமதிக்க அந்த டபுள் மீனிங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க எடுத்தீங்கன்னாலும் கூட அது விஜயை நோக்கி கேட்கிற கேள்வி தானே, கிண்டல் தானே. அது எப்படி பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் இதுங்கிற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க, அதை மற்றவர்களும் வெளியில நம்புறாங்க. இதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அப்போ இவரை காட்டி அந்த பரிதாபத்தை சம்பாதிக்க முடியாதுங்கிறதா, அல்லது பெண்கள் பாதுகாப்புக்கு எதிராக அவங்க பேசுறாங்கன்னு ஒரு லாங் டேர்ம் நரேட்டிவுக்காக கிரவுண்டை தயாரிக்கிறாங்களா? அதுதான். இப்போ நீங்க விஜய் பற்றி இப்படி பேசினார்னா, விஜயை பற்றி ஏற்கனவே அவர் நிறைய பேசிட்டார். அந்த கூட்டத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு அவர் வந்து டேஷ் முதலமைச்சர்னே சொல்லியிருக்கிறார்.
அதை பற்றியெல்லாம் இங்கே பேசு பொருள் ஆகல. ஏற்கனவே அவர் வந்து விஜய் வந்து அப்பாவை தேடுறாங்கன்னு சட்டமன்றத்தில் பேசினப்ப செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு மனைவி வந்து கணவனை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கூட போட்டார். ஆமாம். அப்போ அது எல்லாமே விஜய் பேசின பேச்சுக்கான எதிர்வினை தான். விஜய்ங்கிற நபரை முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு பரிதாபத்தை தேட முடியாது, அல்லது வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் இதை விட மோசமாக பேசுவார்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் நாகரிகம் இல்லாத பேச்சுக்கு எக்ஸாம்பிளாக மாறினவரே விஜய் தான். ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நாகரிகம் இல்லாமல் யாருமே பேசுனது கிடையாது தமிழ்நாட்டில். சட்டமன்றத்தில் சைகை காட்டினதாக இருக்கலாம், வெளியில் வந்துட்டு நான் என்ன கவர்ச்சி நடிகையான்னு கேட்டது, டேஷுன்னு பேச்சில் வந்து ஒரு பேசிகிட்டே இருக்கும்போது டேஷ்னு போட்டால் அந்த டேஷில் நீங்கள் என்ன வேணால் ஃபில் கீழே இருக்கவனுக்கு சிக்னல் அது, நீ ஃபில் பண்ணிக்கன்னு அர்த்தம் அது. அப்போ அந்த கூட்டத்தில் நின்றுட்டுருக்க வந்து அவன் என்ன வேணா கத்தலாம் அந்த இடத்துல. அது நீங்கள் அமைதியாக இருந்தாலே அதை ஆமோதிக்கிறதாக அர்த்தம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் அநாகரிகமான பேச்சுக்கு வந்து உதாரணமாகவே அவர் தான் இருந்தாருன்னும் போது, அப்போ அவரை மையப்படுத்தி இந்த விவாதத்தை கொண்டு போனால் அது வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி போராட்டம் நடத்தினா எல்லாம் சிரிச்சிருவாங்க, பண்ண முடியாது, சிரிச்சிருவாங்க. அப்போ அதனால் வந்து அந்த நடிகையை வந்து ஆபாசமாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த நடிகையை ஆபாசமாக பேசுகிறதுல தாவேக ஐடி விங்கை சேர்ந்தவர்களையும் மிஞ்ச முடியாது. அதில் வந்து விஜயும் அந்த நடிகையும் சேர்ந்து ஒன்றாக அந்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போது தாவேக தரப்பே ரெண்டாக பிரிஞ்சு நிற்பாங்க. ஒரு சைடு வந்து விஜய் மனைவிக்கு ஆதரவானவர்கள் ஒரு பக்கம், இந்த நடிகைக்கு ஆதரவானவர்கள் ஒரு பக்கம். அப்போ விஜய் மனைவிக்கு ஆதரவான தரப்பாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நடிகையை கண்ணா அப்படின்னு திட்டுவாங்க. அது எக்கச்சக்கமான போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கும், நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா. ஒரு மாதிரி ரொம்ப ஒருமையில் பேசி அசிங்கமாக பேசி எங்கள் அண்ணனை விடவே மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கூட வந்து அந்த நடிகை மேலே தான் இங்கே குற்றம் சுமத்துவாங்க, எங்கள் அண்ணனை நீ விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் கருவி இல்லையாங்கிற கேள்வியெல்லாம் இல்லை. அண்ணன் வந்து நீங்கள் அவங்கள விட மாட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க, எங்கள் அண்ணனை வந்து நீ விட மாட்டியா அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஆபாசமான அருவருக்கு தக்க பேச்சுக்களை இன்னொரு பக்கம் நடிகையோடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் மனைவியை கேவலமாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களை பேசுகிறதுலையோ அல்லது அந்த நடிகையை ஆபாசமாக பேசுகிறதுலையோ விஜய் மனைவியை ஆபாசமாக பேசுகிறதுலையோ அவங்களுடைய ஐடிவிங்க சேர்ந்தவங்கள யாராலையுமே மிஞ்ச முடியாது. ஆனாலும் வந்து இப்போ வந்து உதயநிதி இப்படி பேசிட்டாருன்னு காட்டும்போது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை டைவர்ட் பண்ணுறதுக்கு, இனிமே விஜய் பேசக்கூடிய அநாகரிக பேச்சுகளை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும் யோக்கியமா அப்படின்னு காட்டுறதுக்கு உதயநிதி மேலே இந்த குற்றச்சாட்டை வாட் அபவுட் ட்ரீக்கான பிளாட்ஃபார்மை தயார்படுத்துகிறாங்க வலுவா. நமக்கு இதில் இன்னும் பெரிய கேள்வி என்னென்னா, இதெல்லாம் உதயநிதி ஆபாசமாக பேசியதாகவே எடுத்துக்கொள்வோம், அவர் பேசியது குற்றம்னே வச்சுக்கிடுவோம். இதை விட மோசமான குற்றவாளிகள் தாவேகாவில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தாவேகாவை சேர்ந்த பெண் நிர்வாகி கூல்ட்ரிங்க்ஸில் எனக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு 2 நிர்வாகிகள் கூப்பிட்டாங்க, தாவேகா நிர்வாகி. அவங்க யாருன்னா எம்எல்ஏ சரவணன், ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் சொல்லி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து என்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து மீடியாவில் அழுதுகிட்டு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க. திரும்ப கொடுத்தாங்க. அந்த எம்எல்ஏ மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவர் வந்து பஞ்சாயத்துக்கு வரேன்னு சொல்லி என்னை மிரட்டினார், உனக்கு வேலை வாங்கி தரேன், நீ இதை பற்றி வெளியில் பேசாதுன்னு சொன்னாருங்களாம் பேசினாங்க. அந்த நபரை வந்து ஏன் கைது பண்ணலன்னு போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் உதயநிதி விஜயை சட்டமன்றத்திலே வச்சு கேள்வி கேட்டார். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இங்கே தான் உட்காந்துன்னு இருக்கார், அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கார் சுதந்திரமாக. அவர் போயிட்டு லாரி ஆய்வு பண்ணுறது, அரசு அலுவலகங்களில் ஆய்வு பண்ணுறதுன்னு ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அந்த எம்எல்ஏ. அதே மாதிரி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் தாவேகாவுடைய அவர் வந்து ஒரு பொண்ணு, தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை உனக்கு மகளிர் அணியில் நான் பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி கொண்டிருக்கிறார் என்ன அப்படின்னு அந்த பெண் கடந்த ஒரு வாரமாக கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறி இறங்குறாங்க, மீடியாவில் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அப்போது இந்த மாதிரி ஒரு பெண்ணை ரேப் பண்ணுறது, ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டுறது, இவங்கெல்லாம் இன்றைக்கி எம்எல்ஏவாகவும் கட்சி நிர்வாகிகளாகவும் சுதந்திரமாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு மேடை பேச்சில் கூட்டத்திலிருந்து வந்த ஒரு பேச்சுக்கு இவர் வந்து என்டோர்ஸ் பண்ணி பேசினார் அப்படிங்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி கைதுக்கு உடனடியாக இறங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இதில் எமர்ஜென்சி இருக்குது, அதிலலாம் வந்து ஒன்றுமே இல்லை.
அப்படிங்கிற ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லைங்களா, உதயநிதி பேசுனதில் வந்து என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு சில மாற்று கருத்து இருக்குதுன்னு சொன்னீங்க. அது என்ன மாற்று கருத்துங்கிறது? இதில் இப்போ நாம் இப்போது இந்த டபுள் மீனிங்கில் பேசுறதுங்க இருக்கிற இது பிரச்சனை வந்து நான் உறுதியாக நம்புகிறேன், இது அந்த பெண்மணி மீதான அவதூறு அல்ல. அங்கே ஒரு இன்ஸ்டன்ட் இதில் நடக்குது, எதேச்சையாக வேற ஒன்று பேசிகிட்டு இருக்காரு, கீழே இந்த மாதிரி நடிகை பேரை சொல்லி கத்துறது வந்து எடப்பாடிக்கும் நடந்திருக்கு, அவர் பேசும்போது நடந்திருக்கு. அவங்க அங்கேருந்து ஒன்று கத்துறாங்க, இவர் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு அடுத்தது போடுறாரு. அதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு அவர் கிளம்புறாரு. சிவி சண்முகம் கூட நயன்தாராவை பற்றி அவர் பேசினார். ஆனால் அதை விட அது இதோட ஒப்பிடத்தக்கதல்ல. அது வந்து அது வேற ஒரு டைவர்ட் ஆகுது. ஆமாம், நான் சொல்ல வருது இல்லை சார், இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் திட்டமிட்டு நடக்கிறதல்ல. அவர் விஜய் வந்து ப்ரிப்பேர்டாக வந்துட்டு அதனுடைய எதிர்வினைக்காக காத்திருந்து சொல்கிற மாதிரியானதல்ல. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவர் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, ரைட், அது சரியானா இல்லை, அது ஒரு 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 சப்ஸ்டாண்டர்ட் கவுண்டர் தான். ஆனால் இது வந்து எதேச்சியாக இன்னைக்கு இவ்வளவு பொங்குற அளவுக்கான அவ்வளவு கண்ணியமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கான்னா நாம் சிஸ்டமேட்டிக்காக இது எப்படியெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். விஜய் டிவியில் நடக்கிற சமையல் ப்ரோக்ராமோ அல்லது காமெடி ப்ரோக்ராம்லையோ டபுள் மீனிங் வந்து எவ்வளவு கொட்டுதுங்கிறத நீங்கள் 4 எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரியும். மாலையை பற்றி பேசுகிறாங்க, உன் மாலை என் மாலை அப்படிங்கிறத மாற்றி பேசும்போது ஒரு கெட்ட வார்த்தை வர்ற மாதிரி ஒரு காமெடி நடிகர் சொல்கிறாரு, அதுக்கு அந்த பொண்ணு ஓய் அப்படின்னு ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு சிரிப்பு சத்தம் பின்னணியில் வருது. இந்த விஜய் டிவி ப்ரோக்ராம் என்ன ஏ சர்டிஃபிகேட்னு போட்டு வருதா? சின்ன சிறுசுலேருந்து எல்லாரும் நம்ம பார்க்குறோம். டபுள் மீனிங் ஒரு மாதிரி ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் சப்ளை பண்ணப்பட்டு 5-6 வருஷம் ஆகுது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய இந்த மாதிரியான டபுள் மீனிங்குக்காகவே இயங்குகிற பலர் இருக்காங்க, கெட்ட வார்த்தைக்காகவே பார்க்கப்படுகிற சேனல்கள் இருக்குது. இது எல்லாமே எங்கேயோ ரெஸ்ட்ரிக்டடாக இல்லை, யார் வேணால் பார்க்கலாங்கிற மாதிரியான இதில் இருக்குது. கெட்ட வார்த்தை பேசுகிறதுல தவேகா மகளிரணி அந்த 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 சப்போர்ட் பண்ணுற பெண்கள், மகளிரணின்னு இல்லை, சப்போர்ட் பண்ணுற பெண்கள் கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறத ரொம்ப இயல்பாக்குறாங்க. இன்னொருத்தரோட மனைவியை பொண்ணு கேட்டு போகிறத ஜோக்குன்னு சொல்லி பேசுறதுக்கான பல சேனல்கள் இருக்குது. அடுத்தவங்க வீட்டுக்கு அத்துமீறி, அதாவது எல்லாமே நார்மலாகி டபுள் மீனிங்கிறது வந்து ரொம்ப இயல்பாக அது எங்கேயும் பேசக்கூடாதது இல்லைங்கிற மாதிரி ஆன பிறகு, இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் உருவான பிறகு நம்மளை அறியாமல் நம்முடைய பேச்சில் அது வந்து அங்கங்கே பல்வேறு தரப்பில் வந்து வந்திருக்க பிறகு, அதாவது ரசிக்கத்தக்க ஒன்றுன்னு நீங்கள் ஒரு லைசன்ஸை வேற ஒரு இடத்துல கொடுத்துட்டு மற்றவர்கள் பேசும்போது சும்மா வந்து ஒரு அரை நாள் அப்படியே ஏதோ பேருக்கு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணுற மாதிரி ஒரு சூழலில் ஒருவர் அது வந்து அதற்கு தவறுதலாவோ அல்லது அதனோட சீரியஸ்னஸ் தெரியாமலோ பேசுகிறதுக்கான வாய்ப்பு பரிபூர்ணமாக உண்டு. நீங்கள் ஒரு எந்த சாய்வும் இல்லாமல் நீங்கள் இந்த செய்திகள்லாம் தேடினீங்கன்னா தெரியும். டபுள் மீனிங்கும் ஆபாசமாக கொச்சையாக பேசுகிறதும் எவ்வளவு நியூட்ரலாக இருக்குது. பார்த்திபன் த்ரிஷா பற்றி சொன்னார்ல அந்த முன்னாடி, நீ இதை பார்த்து கதவை சாத்திட்டு குடி, இதில் குளிக்கவா ஏதோ ஒரு இதுக்கு வந்து சொன்னார், இந்த சோப் போட்டு சோப்பை சொல்லும்போது தாப்பா போட்டு குளிக்கணுன்ற மாதிரி ஒரு கவுண்டரை ஒன்று பார்த்திபன் சொன்னார். சினிமாவில் அது ரொம்ப சாதாரணமாக வந்தது, பட் பொது வெளியில் பேசும்போது அது சிக்கலாச்சு. பட் ஜென்ரலாக சொன்னோன்னா டபுள் மீனிங்கிறது வந்து அது அவ்வளோ பெரிய பாவம் கிடையாது அப்படிங்கிறதும், ரொம்ப குழந்தைகள் கூட பார்க்குற இடங்களில் டபுள் மீனிங்கை அது ஒரு சாதாரண கண்டென்ட்டாக மாற்றின ப்ராசஸ் வந்து ரொம்ப முன்னாடியே நடந்துருச்சு. அப்போது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நாம் யாரும் தப்பிக்க முடியாது. மேபி எடிட்டிங் ஃபீச்சர் இருக்கிற அல்லது இதை மாதிரி நாம் பேசிடக்கூடாது அல்லது இது டபுள் மீனிங் தான் அப்படிங்கிற கவனத்தோடு இருக்கிறதுங்க, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த தவறு யாருக்கு வேணாலும் நடக்கலாம், அதுக்காக கண்டிக்கக்கூடாதாங்கிறது இல்லை, அது சொல்ல வேண்டிய விஷயந்தான். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இதை யாரோ ஒருவர் பேசியிருந்தால் அது என்ன சொல்லுவேன்னா, ஓகே தவறுதல் நடந்திருக்குங்களா, இது பேசுனது தப்பு, உதயநிதி பேசுனது தப்புன்னு வேணால் சொல்லுவேன். ஏன்னா அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அதை செய்யக்கூடாது. அவர் இருக்கக்கூடிய பதவிக்காக நான் அதுக்காகலாம் சொல்லலை. அவருக்கு அவரோட ஒரு ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அவரோட செயல்பாடுகளில் பேசுனதில் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததுலன்னு சொல்லிட்டு உதயநிதிக்குன்னு உதயநிதி விஜய் மாதிரி பேசிட்டாரேங்கிறதான் எனக்கு வருத்தமே தவிர, உதயநிதி மாதிரி அவர் பேசியிருக்கலாங்கிறது மட்டும்தான் வருத்தம். அது வந்து எப்படி சொல்கிறது, நான் அவருக்கு வந்து ஒரு ஆலோசனையாக வேணால் சொல்லலாம். தவறுங்கிறது குற்றம்ங்கிற ஆங்கிளில் இதை நான் கொண்டு போகவே விரும்பலை. நான் இது எதேச்சையாக நடந்தது, யாரோருக்கும் நடக்கக்கூடியது, இது தொடருது, இன்டென்ஷனலாக செய்கிறாங்க, அது உள்நோக்கத்தோடு இதை வந்து ஒரு பிரச்சனையாக்கணுங்கிற எண்ணத்தோடு ஒரு மாதிரி திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது இல்லைங்கிறது தான் என்னுடைய புரிதல். அதை நீங்கள் நம்பணும்னா இன்னொரு 4 முறை சொல்கிறாரு, இது கண்டினியூஸாக நடக்குது அப்படிங்கிற போது அதை நான் இப்போ
அதை வந்து நம்ம பரிசீலனைக்கு எடுக்கலாம். மற்றபடி ரெண்டாவது அரசியல் ரீதியாக உதயநிதிக்கு ஒரு 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 ரெக்கார்டு இருக்குது. இது வரைக்கும் அவர் வந்து த்ரிஷாவை பற்றி அல்லது அந்த நடிகையை பற்றி எங்கேயுமே பேசுனது கிடையாது. ஈவன் சினிமாலையும் கூட அவர் விஜயை விட ஓரளவு உருப்படியான படம் கொடுக்கணும்னு மாறி வந்தவர் தான். கற்றுக்கிட்ட வரலாறு அவருக்கு உண்டு. இவர் கடைசி வரைக்கும் கற்றுக்கவே இல்லை. அண்ட் சினிமாவோட த்ரிஷாவோட ஒரு ஒரு உரையிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவங்க லியோ படத்துக்கு முன்பு அதுக்கான ப்ரமோஷன் ஒன்றில் பேசுகிறாங்க. படம் பேசும்போது தன்னுடைய பாத்திரத்தை பற்றி அவர் குறிப்பிடும்போது எங்கள் கெமிஸ்ட்ரி அவ்வளவு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எதை முன்வைக்க வேண்டியிருக்கு? ஒரு ஹீரோயின் கெமிஸ்ட்ரியை ஒரு விற்பனை பண்டமாக மாற்ற முடியுதுங்க போது நான் வந்து இந்த கல்ச்சருக்கு சொல்கிறேன். நான் அவங்க சொன்னது தப்புங்கிற ஆங்கிள் இல்லை. ஸோ அங்கே வந்து ஒரு கவர்ச்சி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆபாசம் பிரச்சனை இல்லை, அடல்ட் கண்டென்ட்டை வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறது பிரச்சனை இல்லைங்கும்போது எல்லாமே சப்ஸ்டாண்டர்ட் ஆகும்போது ஒருவர்கிட்ட வந்து எல்லா நேர்த்தியும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சிக்கல். அது நீங்கள் மொத்த கிச்சனும் குப்பையாக இருக்கும்போது சாம்பாரில் கரப்பாம்பூச்சி விடக்கூடாதுன்னெலாம் எதிர்பார்க்க முடியாது. இது ஒட்டுமொத்தமான டேமேஜ். நீங்கள் டபுள் மீனிங்க்கு எதிராக நீங்கள் பேசணும்னா முதல்ல இது அவதூறுங்கிற மாதிரி நான் பார்க்கல. எனக்கு அதில் மாற்றுக்கருத்து இருக்குது. இது எதேச்சையாக நடந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இது நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் சூழல் இருக்குது. எல்லா இடத்திலும் இதற்கான லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட பிறகு, டபுள் மீனிங் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு ஆன பிறகு அது எல்லார் உரையிலையும் அது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பல சமயங்கள் அது நடந்திருக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் ஒன்று ரொம்ப பிரபலமான நபர்களே அது மாதிரி பேசுனதெல்லாம் பார்த்துருப்போம். இது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி நாம் வேறு பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய கவனத்தை திருப்புறோம். இது ஒரு சாதாரண வழக்கோடு பேசிட்டு இந்த அரசுக்கு துணிச்சல் இருந்துச்சுன்னா அவங்க நேற்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கலாம். காவேரி பிரச்சனையில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, இந்த போராட்டத்தின் நோக்கத்திற்கு பதில் சொல்லி மற்ற 1000 கேள்வி இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு அவதூறு வழக்கு தொடுத்துட்டு 3ஆம் நபர் இந்த மாதிரி அவதூறு வழக்கு தொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவதூறு தொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா சரி, அந்த பிரச்சனை வேறு திசையில் போயிருக்கும். பட் இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது இது ஒரு போலீஸ் ராஜ், எனக்கு எதிரில் எல்லாத்தையும் இந்த செயலை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நடிக்கும்போது நீங்கள் ஒரு சென்டிமெண்ட் காட்சியில் நடிக்கும்போது இல்லை ஒரு ஆவேசமாக பேசும்போது எதுக்கு உட்காந்து சிரிச்சான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கடுப்பாகும் நடிக்கிறவனுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே எதுக்கு இருக்கிற ஆளுங்களை ஓரம் தள்ளுவாங்க, ஃபீல்டை கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து என்ன செய்கிறாருன்னா, நாளைக்கு சட்டமன்றத்தில் தனக்கு எதிராக ஒருத்தர் வந்து அப்படி பார்த்துடக்கூடாது, தான் பர்ஃபார்ம் பண்ணும்போது எதிரில் தன்னை வேற ஒரு ரியாக்ஷன் அவர் பார்க்க விரும்பலை, அவர் ஃபீல்டை கிளியர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். தன்னுடைய சட்டமன்றத்துக்காக அவர் ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. பட் இந்த அலைக்கழிப்பில், இந்த பழிவாங்கும் நடவடிக்கை தான், வேற ஒன்றும் இல்லை. இத்தனை 9 செக்ஷன் போட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. அதில் சொல்கிறதுக்கு நம்ம தயங்கெல்லாம் வேண்டியில்லை. இது அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை தான். இந்த பழிவாங்கும் நடவடிக்கையின் வாயிலாக தமிழ்நாட்டினுடைய முக்கியமான, நீங்கள் முன்பே குறிப்பிட்டது மாதிரி 100 முக்கியமான பிரச்சனைகள் புறந்தள்ளப்பட்டிருக்கு. போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டம் ஒழுங்கு, எத்தனை கொலை நடந்ததுன்னு பேசப்பட்டது, பெண்கள் பாதுகாப்பு அது பேசப்பட்டது. இப்போ என்னென்ன வரும், காவிரி நீரை பேசலாம், ஸ்கூலில் இதில் மனித மனம் கலக்கப்பட்ட பிரச்சனையே பேசலாம், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையே பேசலாம். நேற்று வந்திருக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு செய்தி வந்திருக்கு, முதலீடுகள், தமிழ்நாட்டில் முதலீடுகள், பிற சிஎம் இந்த மே மாதம் பதவியேற்ற பிற 3 முதலமைச்சர்கள் தங்களுடைய மாநிலங்களில் குறைஞ்சபட்சம் 200% கூடுதல் முதலீட்டை ஈர்த்திருக்காங்க. முந்தையதோட ஆட்சியோடு ஒப்பிடும்போது, அவங்களோட முந்தைய முதல்வர்களோடு ஒப்பிடும்போது விஜய் முதல்வரான பிறகு தமிழ்நாட்டு முதலீடு 75% குறைஞ்சிருக்கு. லோயஸ்ட், நம்மளுக்கு அடுத்து இருக்கிற லோயஸ்ட் எதுன்னு சொன்னா +200%. வெஸ்ட் பெங்கால் இவர் தான் -75%. இவ்வளவு அண்டர் பர்ஃபார்மிங் சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, பதில் சொல்ல மாட்டேங்கிறாருங்கும்போது இவங்க வெறுமனே ஆக்ஷன் சீக்வன்ஸை திரும்ப 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 சமூகத்துக்கு கொடுத்து நியூஸை சப்ளை பண்ணி ஒரு திகைப்பூட்டுற திகில் நியூஸை சப்ளை பண்ணி கூட்டத்தை அது இந்த எச்சு துப்பி வம்புழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் இவங்க தொடர்ந்து ஈடுபடுறாங்க. இதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது அதெல்லாம் 2வது விஷயம். பட் பர்சனலாக இது என்னுடைய புரிதல் தப்பாக இருந்தால் மாற்றிக்கிறதுல எனக்கு தயக்கம் இல்லை. பட் இந்த சூழலில் எங்கும் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. அவர் இனிமே கவனமாக இருக்கணுங்கிற ஒன்றை வேணால் நான் சொல்லுவேனே தவிர இது ஒரு குற்றம்ங்கிற ஆங்கிளில் இதை நான் பார்க்க விரும்பல. மேபி அவரோட இந்த பேச்சுக்கான ரெஸ்பான்ஸை ப்ராப்பராக ஒரு மீடியா கேட்கும்போது அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருங்கிறத வச்சு வேணால் நாம் இது வந்து நிஜமாக அவர் இன்டென்ஷனலாக பண்ணாராங்கிறதுக்கு போகலாம். மற்றபடி என்னுடைய பார்வையில் இதை இவ்வளவு தீவிரமாக விவாதிக்க வேண்டிய, அடித்து பிடிச்சி வந்து சாப்பாட்டை விட்டுட்டு வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்து. பார்க்கலாம் அதில் இதில் நான் குறிப்பிட விரும்புகிறது, இதில் இதை சுற்றி நடக்கிற மற்றதெல்லாம் தான் டேஞ்சர்.
பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து பேசுகிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் இன்னைய தேதிக்கு ஒரு ஒரு 50 லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ணணும். போய் சோஷியல் மீடியா கமெண்ட் எல்லாம் சலிச்சு எடுத்தோன்னா குறைஞ்சபட்சம் நேற்று டிவிக்கு ஐடிவிங்னு ஒரு பேஜில் வந்திருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னா அது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க துர்கா ஸ்டாலின்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி போட்ட பதிவுகள் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால் இது விஜய் மனைவி புகார் கொடுத்தாலே தாவேகாவினர் பாதி பேரை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். நான் இந்த கவனம் வரணும்னு தான் நான் விரும்புகிறேன். நான் அந்த விஷயத்தில் ஒரேடியாக நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இதில் வந்து சோஷியல் மீடியாவே எதிராக இருக்குது அப்படிங்கிறதுனால நாமளும் வாய் மூடிட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் என்னுடைய கருத்து தப்பாக இருந்தாலும் அது பதிய வைக்கணுங்கிறதுனால தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அப்படி தான் நான் நம்புகிறேன். மேபி நாளை கிடைக்க போகிற மற்ற தரவுகள் அவருடைய தொடர் செயல்பாடுகளை வச்சு நாம் ஒரு முடிவுக்கு போகலாம். மற்றபடி இது வந்து ஒரு அன்னெசரி, அதீதமானது, ஒரு அதிகபட்சம் ஒரு கண்டனம், அவர்கிட்ட இருந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுங்கிறதுக்கு மேலே இதில் வெயிட்டேஜ் இல்லை. இதை நாம் பேசுகிறதன் வழியாக உயிராதாரமான பல்வேறு பிரச்சனைகளை நாம் மறக்கிறோம், எடுத்து ஓரம் வைக்கிறோம். அதற்கான விலை தான் மோசமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ஒருத்தரை ரொம்ப ஒரு நபரை கார்னர் பண்ணிட்டு ஒருத்தர்கிட்ட மட்டும் ஒழுக்க வகுப்பு எடுக்கிறதுனால நீங்கள் சொசைட்டிக்கு எந்த உருப்படியான விஷயத்தையும் செய்ய முடியாது. ஒழுக்கம் உங்களுக்கு முக்கியம்னா இன்றைக்கி வந்து அது எல்லா இடத்துலையும் அது ஒரு பொது விதியாகணும். யாருமே அதை பேசிடக்கூடாதுங்கிறதுல வரணும். நயினார் நாகேந்திரன் பேசினதோடு ஒப்பிடும்போதோ முதல்வர் விஜய் அவர் நடித்த படங்களில் அவர் பேசின வசனங்களுக்காக அவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும் தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி. ஏன்னா வந்து அவர் வந்து அவ்வளோ கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருக்கிறார். அதாவது வந்து ஷார்ட்ஸ் போட்டு வர்றதை வந்து ஜட்டினும், ஆமாம், ஸ்லீவ்லெஸ் போட்டு வர்றதை வந்து பிரால சுத்திரன்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபீட் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த கல்ச்சரை ஃபீட் பண்ணதில் அவருக்கும் ஒரு ரோல் இருக்குது. அவர் வந்து நிறைய உண்டு. அப்பாலஜைஸ் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரியான பெண்களை கண்ணியமாக நடத்துகிற மாதிரியான ஒரு பாத்திரம் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. நான் லவ் பண்ணது தான், அதாவது 2 பேரும் லவ் பண்ணுறது தான் அப்படிங்கிறதுல நான் கிராமத்துலேருந்து வந்தவன், நான் இப்படி தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு பேசின ஒரு படம் கூட உண்டு. எனக்கு அது ஞாபகத்துக்கு வரல. அது எப்போவுமே எனக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான படைப்பு எதுவும் வந்ததில்லைங்கிறதுனால மறந்துடுது. அது நீங்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு எதிரான காட்சிகள்னு அவரோட படத்தில், அந்த படத்தில் ரசிகனில் ஆரம்பித்து, இல்லை அதுக்கு முன்னாடி செந்தூர பாண்டியா அதில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை கண்ணியமாக நடத்துனதுங்கிறது நிகழ்ந்ததே கிடையாது. பெண் போலீஸை நோக்கி நீங்கள் முதல்ல பொம்பளையா இருங்க அப்புறம் போலீஸாக இருக்கலான்லாம் அட்வைஸ் பண்ணுவார். இல்லை அதை வந்து இப்போ என்ன சொல்கிறோம், சொசைட்டி வந்து அது சினிமா தானே அப்படின்னு நார்மலாக எடுத்துக்கிறது இல்லை. அது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வஸ்ட்டுக்கு தான் நாம் நகர்த்தியிருக்கோம். இதில் எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குது. முக்கியமாக இந்த விஜய் டிவி மாதிரியானது இதை ரொம்ப சின்ன பசங்களுக்கும் சப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் நாம் கொந்தளிக்கிறதா இருந்தால் இந்த ஆபாசத்தை நார்மலாக்கின கல்ச்சருக்காக நாம் பேசணுன்னா ஏதாவது உருப்படியாக நடக்கலாம். அதர்வைஸ் இன்றைக்கி இல்லைனா இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போவும் பேசுகிறாங்க. கடைசியாக முடிக்கும்போது ஒரு இதை ஞாபகப்படுத்திடுறேன். குஷ்புவோட பொண்ணு கல்யாணம் நடக்குது. மறுநாள் பாக்யராஜ் இறக்குறாரு. பாக்யராஜ் சாவுக்கு ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு தன்னோட மகள் கல்யாண ஃபோட்டோவை குஷ்பு ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்திருக்க கமெண்ட் எல்லாம் போய் பாருங்கள். சொசைட்டி ஒரு பிரச்சனையை அணுகிறதுல எவ்வளவு டாக்ஸிக்காக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். உதயநிதி ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாயிற எல்லாருக்கும் ஒரு கமெண்ட் போகிறார், உன் வீட்டுக்கு வந்து தான் இருந்தாலும் செத்து போயிருக்காரு, உன் சாப்பாட்டில் தான் கலந்துட்டியான்னு ஒருத்தன் போடுறான். 1000 லைக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே இன்ஸ்டாகிராமில். இதுதான் ஸ்டாண்டர்டிங்க. நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டை வந்து ரிப்பேர் பண்ணுறேன்னு யாரோ ஒருத்தரை போய் பிராண்டுறதை விடவும் வேறு முக்கியமான வேலைகள் இருக்குது. இதில் கவனம் செலுத்துறதன் மூலமாக நாம் நம்முடைய உயிராதாரமான பல்வேறு விஷயங்கள்லேருந்து டிவேட் ஆகிறோம், திசை திருப்பப்படுறோம். அதுதான் ரொம்ப ஆபத்தானது. அதுதான் விவாதிக்கப்படணும்னு நினைக்கிறேன். மற்றபடி அது ஒரு கட்சி அதை எதிர்கொள்ளும். அதில் நம்மளுக்கு ஒன்றும் நம்ம போய் ஆதரிக்க வேண்டியதுன்னு இல்லை. கட்சி அதை பார்த்துக்கும் அவருக்கு இருக்கிறத. நான் நம்முடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறேன், சொசைட்டிக்கு இருக்கிற சிக்கலை பற்றி பேசுகிறேன். மேபி போய் சேருதான்னு பார்க்கலாம்.